மக்களே வாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அதாவது 2018 என்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் என்னை மும்பைக்கே கூப்பிட்டு போயிட்டு அந்த கம்பெனிலையும் கிட்டத்தட்ட பாலிடிக்ஸ் தான் பண்ணணும். அதை பண்ணானு இது பண்ணணும், என்னை அடித்து வெளில அனுப்பிச்சானோ, பேப்பர் வாங்கிட்டு வருது அது வாங்கிட்டு வருது அப்படின்னு கிட்டத்தட்ட ஆஃபீஸ் பாய் ஒருத்தன் இருந்துமே என்னையை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருந்தானோ. ஆனால் அந்த ஆள் ஓனர் வந்து எனக்கு சொந்தக்காரன். இந்த மாதிரி என்னையை போட்டு டார்ச்சர் அடிக்கிறானோ. அதே மாதிரி அவனுங்க வந்து பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த கரப்டாக ஆகிறானுங்கள்ல, இப்போ என் சொந்தக்காரனாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இவனுங்க எல்லாருக்குமே அவனுங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிட்டானோ. எப்படின்னா, எனக்கு வந்து இந்த கம்பெனியில் வேலை வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு இது, அப்புறம் படத்தில் வந்து அவனுங்களுக்கு ஒரு கேரக்டர் பேர் கொடுத்துருப்பானுங்க. அது வந்து படத்தோட டைட்டிலாகவும் இருக்கலாம், ஹீரோட பேராகவும் இருக்கலாம். இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு என்னையை வந்து கோத்துள்ளான்னு பார்த்தானோ எங்கே பார்த்தாலும். அதான் அவனுங்க கடைசியில் என்ன பண்ணுவானுங்கன்னா, கிங்ஸ் ப்ராஜெக்டே என்ன அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து இருக்கிற எல்லாருமே எலிமினேட்டின்னு இருக்கேன். அதுவே நான் வந்து வெறும் டிஎம்கே மட்டும் பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கிங்களேன், நான் உடனே என்ன பண்ணுவேன், ஏடிஎம்கே பக்கம் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அவனுங்க தான் எலிமினேட்டின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அவனுங்க வந்து அப்போ அதை வாங்கிக்கிட்டு போட்டு தள்ளுவானுங்க. போட்டு தள்ளும்போது எவனை எவனோத்தனை அனுப்பணும். அனுப்பிச்சிட்டு அவன் என்ன சொல்லுவான், நான் வந்து டிஎம்கேலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதாவது ரெண்டு பக்கத்தில் யார் வந்து நம்ம எதிர்க்கிறோமோ, யாருக்கும் நமக்கும் சண்டை இருக்கோ, அவனை வந்து நமக்கு கையை அப்படியே அவனுங்களை காட்டி சண்டையை மூட்டிக்கிட்டே இருப்பானோ. எனக்குமே அப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு சூரஜ் ஷெட்டிகிட்ட தான், அந்த ப்ரைம் சாஃப்ட்டில் தான், அந்த தாயலிகிட்ட தான் சண்டையாகி வெளில வந்தேன். அவனை வச்சு தான் இது பண்ணிகிட்டே இருந்தானோ. இதில் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அவனுங்க வந்து எனக்கு ஒரு சூரஜ் ஷெட்டி, அதாவது அந்த ப்ரைம் சாஃப்ட் கம்பெனியில் எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் கார்டு இதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி அந்த ப்ரைம் சாஃப்ட் கம்பெனியில் எனக்கு ஒரு வீடு, ஒரு பைக் வாங்கி வச்சுருக்கானுங்க. இதெல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானு. இப்போ இதே மாதிரி வேறு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த கம்பெனி ஒன்று இருக்குது எங்கள் பாண்டிச்சேரியில். அந்த கம்பெனிலையுமே பார்த்திங்கன்னா மேபி யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். எல்லா கம்பெனிலையுமே என்னை எப்படி காட்டிட்டானோன்னா, நான் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ, நான் வந்து ஒவ்வொரு கம்பெனியாக போய் செக் பண்ணி அவங்களோட டேட்டாவை திருடி நான் வந்து அங்கே பொண்ணுங்களெலாம் கூட்டி கொடு அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டானோ கதையை. ஆனால் நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன், தமிழ்நாட்டில் இருக்கிறவன், எனக்கு தெரியாத கம்பெனியாக போய் அவனா பொம்பளை கேட்பானா? அதுவும் எனக்கு சிஇஓங்கிற எனக்கு சிஇஓவுக்கு நிச்சயமாக எப்படியோ ஒரு 3 லட்சம் 4 லட்சமாவது சம்பளம் இருக்கும். அப்படிங்கும்போது என்கிட்ட இருக்கும்போது நான் எதுக்குறேன் உங்கள்கிட்ட வந்து பொம்பளை கேட்க போகிறேன்? அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு ஜெராகோலியுமே இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெராகோலியும் என்னை வந்து நல்லவன் மாதிரியே நடத்தினானோ, எனக்கு அந்த கம்பெனி மேலே ஒரு டவுட் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏற்பட்டது இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் எங்கெங்கெல்லாம் இருந்தனோ அந்த இடத்துல தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அவனுங்க யூஸ் பண்ண ஏரியா எல்லாமே அவனுங்க இருக்கிற ஏரியாவில். ஸோ நான் வந்து எங்கெங்கே இருந்தனோ அந்த ஏரியாவில் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது உண்மை. நான் இப்போ அங்கெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் பொய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, நான் பிளாக் மணி வாங்குறாங்கிறானுங்க. பிளாக் மணி நான் வாங்கலை, என்கிட்ட இல்லை, முதல்ல என்கிட்ட கொடுக்கல. பிளாக் மணி வாங்குறேன் அப்படிங்கிறானோ. பிளாக் மணியே வாங்கியிருந்தாலும் நான் தான் பணம் வருது, நான் என்ன மயிருக்கு இவனுங்களை கூட்டி கொடுக்கணும்? இல்லை அவனுங்க சொல்கிற மாதிரி எனக்கு பொண்ணுங்களையும் தான் அவனுங்க தரானுங்க, கூட்டி கொடுக்குறானுங்கன்னா நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? நானும் அவங்க கூட அப்படியே சமாதானமாக போய் எதாவது பண்ணிவிட்டு நான் பாட்டி என் வாழ்க்கையை ஓட்டியிருந்திருப்பேனே. அதே மாதிரி இந்த ராக்கஃபெல்லர் மாதிரி என் மூஞ்சி இருக்குது, நான் வந்து ராக்கஃபெல்லர் தான் என் தாத்தா அப்படின்லாம் சொல்லி அந்த தேவடியா பைய ஒரு பொட்டை புண்டாங்க. அவன் அதான் ஜூஸ் ஏலியன் தேவடியா பையில எல்லாம் பொட்டை மாதிரி போயிடலாம். எலிமினாட்டி எல்லாருமே பொட்டை மாதிரி போயிடல தான். ஏனென்றால் அவனுங்க எல்லாருமே கே பொட்டை மாதிரி போயிடலாம். அவனுங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சு போனோம், அவனை கூடி போனோம். ஏன்னா அவனெல்லாம் ஒரே கேவ் 9 புண்டா போனோம். இதுதான் கதை, இதுதான் பண்ணியிருக்கானோ. என் மூஞ்சி மாதிரியும் என் பாட்டி மூஞ்சி மாதிரியும் வச்சுக்கிட்டு அந்த புண்டை வந்து எங்கே பார்த்தாலும் நெட்டில் எங்கே தேடினாலுமே அவனுங்க அதான் கண்ட்ரோல் பண்ணுறதே அவனுங்க தானே வச்சுருக்கானோ. வச்சுக்கிட்டு நான் வந்து அவனுங்களோட ஹெட்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கானோ. சொல்லி வச்சுட்டு என்னை ஃப்ரேம் பண்ண பார்க்குறானோ. நான் அவனு கேட்குறேன், நான் அவனுங்க ஹெட்டு, என்கிட்ட பணம் இருக்குது, 90% மக்களாக அழிய போகிறானோ, 10% கேவும் இருக்குது, நான் கேவாக இருந்தால் கே எடுத்துக்க போகிறேன்,
இல்லை பொம்பளை பொறிக்காக இருந்தால் அதான் ஹீரோயின்ஸ்லாம் இருக்குது, கூப்பிட்டு போய் நான் பண்ண போகிறேன். என்ன புண்டைக்குன்னா நான் வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு, அதுவும் எங்கே இவனுங்க திருநதே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்தியா, ஆப்பிரிக்கா இங்கே தான். அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இவனுங்க பண்ணதெல்லாம் சொல்லி நான் நல்ல பேர் எடுப்பேனா? அப்படியே எடுத்தாலும் வேறு ஏதாவது சொல்லி நான் மழுப்பிட்டு போயிருப்பேன். உண்மையை எவனும் சொல்ல மாட்டான். முதல்ல மூச்சு தொலைங்கடா டேய், உங்களை நம்பி என்னால் எதுவுமே பண்ண முடியாதுடா மக்களே. அவனுங்க இப்போ கூட என்னை பற்றி ஏதாவது நியூஸ் ரிலீஸ் பண்ணானுங்கன்னா ஒருத்தன் அடிச்சுட்டு என்னை நீங்கள் தேடுவீங்க இல்லை நான் என்னை கொள்றதுக்கு ஒருத்தன் அடிச்சுட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கலான்னு பார்க்குறானோ. முழிச்சிக்கங்க, நான் கே இல்லை. அதே மாதிரி நான் வந்து அவனுங்களோட ப்ளட் லைனில் வந்திருந்தாலும் என் ப்ளட் டைப்பு காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்தாலும் தெரிஞ்சிடும். ப்ளட் டைப் வேறு, டிஎன்ஏ டெஸ்ட்டு, கே டெஸ்ட்டு, ஹார்ட்டு நடுவில் இருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். அவனுங்க கே எல்லாத்தையுமே பரப்பி வச்சுருந்தாலும் அவனுங்கெல்லாம் கே. அதேமாரி அவனுங்க கேவை மட்டும்தான் சேர்த்து போனோம். எவன் நம்ம இப்போ என் சொந்தக்காரன், என் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் என் முதுகில் எந்தெந்த பொட்டை மாதிரி ஊரில் இருக்கிறவன் எவன்லாம் குத்துனானோ அத்தனை பேரையும் அதில் சேர்த்துறேன்னு கொடுத்துட்டு போனோம். கொடுத்துட்டு ஏன்னா அந்த படத்தில் காட்டின மாதிரியே என்ன மாதிரி ஒரு 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. ஒருத்தவனுக்கு எந்திரிக்காது, ஒருத்தவனுக்கு எந்திரிக்கும், ஒருத்தவன் சைக்கோ, ஒருத்தவன் பொம்பளைங்களை கொள்கிற சைக்கோ அப்படின்லாம் படம் எடுத்து என்ன தான் கொண்டான் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் போட்டு தள்ளிட்டு போனோம். வரிசையாக போட்டு தள்ளிட்டு அவன் தான் பண்ணான், பாலாஜி தான் பண்ணான், பாலாஜி மாதிரி 5 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்கன்னு சொல்லி அதுவுமே பார்த்தீங்கன்னா அவனுங்க காட்டுற எல்லாத்தையுமே செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். அவனுங்க காட்டுறது எல்லாத்தையுமே நியூஸில் காட்டுவானோ. அப்படியே ஒரு ஸ்லைடில் அப்படி காட்டிட்டு இதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சுருவானோ. அது எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உண்மை எது பொய் எதுன்னு. முதல்ல எதையுமே காட்டுறதை நம்பாதீங்க, அதுதான் உண்மை. அதேமாதிரி என்கிட்ட ஒரு கொஷின் இருக்குது. இப்போ கொஷின்ங்கிறத விட அதுதான் ஆன்சர்னே வச்சுக்கிங்களேன். இப்போ எங்கள் அப்பா மாதிரி நான் சின்ன வயசில் இருந்தேன். இப்போ கொஞ்சம் வயசாக எனக்குன்னு ஒரு மூஞ்சி வந்துருச்சு. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே. இப்போ சத்யராஜே எடுத்துக்கோங்களேன். சத்யராஜ் வந்து பார்த்திங்கன்னா அவர் பையன் சிவிராஜ் ஒரு மாதிரி இருக்கான், ஹைட்டாக இருக்கான், ஆனால் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு அப்படியே அவரை மாதிரியே இருக்குது. யார் எப்படி பிறப்பாங்கங்கிறது நம்ம கையில் கிடையாது, அது கடவுள் கையில் இருக்குது. ஆனால் அவனுங்க வந்து படத்துலலாம் காட்டுறானுங்களே. அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த தக் லைஃப்பில் கமலஹாசனே பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா பழைய கமலஹாசனை அப்படியே காட்டியிருப்பானோ. அது எல்லாமே சிஜிஐ இல்லைன்னா மேக்கப்பு, இதெல்லாம் தான் கண்டுபிடிக்க முடியும் எதையுமே. இப்போ நானே வந்து இலுமினாட்டி ஹெட்டாக இருந்தாலும் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், முதல்ல எதையுமே சொல்ல மாட்டேன். அப்படியே வந்தேன்னா ஏதோ ஒன்று மழுப்புவேன், ஏதாவது சொல்லி இதே மழுப்பி இல்லைன்னா ஏதோ ஒன்று திருப்பி விட்டு போகலாம், அவ்வளோதான். இல்லையா ஒரு பக்கமாக கதையை சொல்லிடுவேன். நான் தான் அவதாரம், நான் வந்தேன், ப்ரைம் சாஃப்ட்டில் இப்படி நடந்துச்சு, கார்ப்பரேட்டை மாற்றணும், கவர்மெண்ட்டை மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இல்லை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே போயிருப்பேன். ஆனால் எல்லாத்தையும் எடுத்து சொல்ல மாட்டேன். கார்ப்பரேட்டில் இப்படி இருந்தால் தான் ஒன்றை வச்சு போனோம், கவர்மெண்ட்லேயும் அதே மாதிரி தான், எல்லா தப்புமே இந்த கவர்மெண்ட்டு கார்ப்பரேட்டால் தான் நடக்குது அப்படின்லாம் ஒட்டு மொத்தத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் அவனுங்களாம் கே எல்லாம் உள்ளே இருக்கானோ, அவனுங்கெல்லாம் கேவை மட்டும் சேர்த்து போனோம் அப்படின்னு, நம்மளாம் கரெக்ட் பண்ணுறானோ அப்படின்னு. எல்லாமே தப்பு. இங்கே ஒட்டுமொத்த சிஸ்டமே தப்பு, எல்லாமே தப்பு. அதே மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒரு சோல்னு ஒன்று இருக்குது. அதாவது சோல்ங்கிறது வந்து இதயத்துக்கு நடுவில் இருக்கும், அதுதான் பவர், அதுதான். அதனால தான் நம்ம இதயம் துடிக்குதுன்னே வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட. ஸோ ஒவ்வொரு சோலுக்கும் ஒரு மூஞ்சி இருக்கும், அந்த மூஞ்சி மாதிரி தான் அவங்க பிறப்பாங்க. அது வந்து கடவுள் கையில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவனை தான் பொட்டை மாதிரி போயிடும், இவனை தான் மூஞ்சை மாற்றிக்கிறது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறது, இதெல்லாம். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. என்னென்னா நம்ம இதுவுமே சொல்லியிருக்காங்க, உலகத்தில் நம்மளை மாதிரி 7 பேர் இருப்பாங்க, அதாவது ஒருத்தவங்கள மாதிரி 7 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் 7 பேரும் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு இருப்பாங்க. இவனை உடனே என்ன சொல்லலானோ, அந்த 7 பேருமே 7 பேரில் நான் அவங்க அவனுங்கெல்லாம் சேர்ந்து கொள்கிறானோ அப்படி இப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவன் ஏதோ ஒரு மொழி பேச போகிறான், நான் ஒரு மொழி பேச போகிறேன். அப்படியே இருந்தாலும் நீ காட்டுற புண்டை, அப்படியே இருந்தாலும் தெரிஞ்சிடும்டா. அவன் மண்டைக்குள்ளே பூந்து பார்த்தா தெரியும்டா. எல்லாத்தையும் நம்பாதீங்கண்ணா. முதல்ல நீங்கள் மக்களை தான் ஏமாத்துறானோ. இதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறவங்கள கொண்டு விடுவானோ. இதே தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் ஃபேமிலி மெம்பர்ஸும் எவன்லாம் என் முதுகில் குத்துனானோ. என் சொந்தக்காரெல்லாம் பணம் வாங்கியிருக்கான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணம் வாங்கியிருக்கான், என் ஊரில் இருக்கிறவெல்லாம் பணம் வாங்கியிருக்கான். வாங்கிட்டு நான் அனுப்பிச்ச எந்த ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே அவனுங்க வாங்கி வச்சுட்டு எதையுமே அனுப்ப மாட்டானோ வெளில. காரணம் என்னென்னா அவனுங்களாம் பணம் வாங்கியிருக்கானோ. வாங்கிட்டு அவ்வளோதான், இனியும் குத்தி கொண்டுட்டு அவனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு
கதையை முடிச்சிடுவானோ, வெளில எதுவுமே வராது. ஏன்னா மிச்சம் வைக்க மாட்டானு எதையும். அதோடு இல்லாமல் அவனுக்கு வெறும் கேவை மட்டும் தான் சேர்த்து போகணும். என்னையும் போட்டு தள்ளிட்டு வேறு ஏதோ ஒரு கேவை வச்சு இவன் தான் அந்த இதை சிஸ்டத்தை கண்டுபிடிச்சான் அப்படின்றானோ. நான் என் வண்டின்னு திருடல, நான் தான் கண்டுபிடிச்சேன். அதோடு இல்லாமல் அவனுங்கள்ட்ட கொடுத்தது எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்டு. டெக்னாலஜி மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குது. இந்த சிஸ்டமு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் சிஸ்டமே வந்து யாரோ ஒருத்தவங்க ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா தான் அந்த தாயிலிங்க. அதுவுமே அவனுங்க பண்ணல, கீழே ஒரு டீம் இருக்குது அவனுங்க பண்ணுறானோ. யார் அந்த நல்லவனுங்க, அந்த அடிமையாக வந்தானோல்ல அவனுங்க. இதெல்லாம் தான் முடிச்சிங்க. நான் இலுமினாட்டி இல்லை. அதுவும் இல்லாமல் நான் இலுமினாட்டியாக இருந்தாலும் இலுமினாட்டி ஹெட்டாக இருந்தாலும் என் மூஞ்சை காட்டி இல்லை என் மூஞ்சி மாரி ராக்ஃபெல்லர் இருக்கான், அந்த தாயில் இருக்கான், இந்த தாயில் இருக்கான்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி நான் அடி வாங்குறது நான் ஒன்றும் முட்டா புண்டலை. ஏன்னா அவன் இத்தனை நாளாக இருந்தால் அந்த புண்டையே மூஞ்சை காட்டலை, நான் காட்டி இதெல்லாம் சொல்லி நான் என்ன உங்கள்கிட்ட அடி வாங்குறதுக்கு நான் என்ன முட்டா கொதியா? அவனும் முட்டா புண்டங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் முதல்ல இதில் காட்டுறதெல்லாம் நம்பாதீங்களாடி. டிவியில் காட்டுறதெல்லாம் அவனுங்க முதல்ல அதான்டா பண்ண போகிறானோ. ஏன்னா தோத்துட்டு அவனை மொத்தமும் 9 புண்டை முதல்ல தான் குத்துவானோ. சரியான குச்சி. டேய் இப்பயும் சொல்கிறேன்டா, புண்டா மனோலா, டேய் அலிப்புண்டா மனோலா, மிஸ்டர் கே தேவிடியா பசங்களா, 9 புண்டைகளா, ஆம்பளை இருந்தால் ஒத்தை நேருக்கு நேர் மோதுங்கண்ணா. புண்டை மாதிரி எங்கேயாவது வீடியோ ரிலீஸ் பண்ணி நியூஸில் காட்டுறது, இதில் இப்போ முதுகில் கொத்தாதீங்கண்ணா. 9 புண்டை முதல்ல நேருக்கு நேர் மோதுங்கண்ணா. சோனி எங்கேயா வேறு தோத்துட்டு 9 குதி.